பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நில்லடா என்று நமது கேப்டன் மாவீரன் விஜயகாந்த் அவர்களின் குருபூஜை டிசம்பர் 28 நடைபெறுகிறது. டிசம்பர் 28 என்பது நம் கேப்டனின் ரசிகர்கள், தொண்டர்கள், கடைக்கோடியில் இருக்கும் தொண்டர்கள் எல்லோருமே வணங்கும் தெய்வம் போல இன்று பட்டி தொட்டி எல்லாம் நம் கேப்டனை தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள். பட்டி தொட்டியெல்லாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரசிகர்கள் ஆட்டமும் பாட்டமும் அவர் பிறந்தநாள் தினத்தன்று கொண்டாடுவார்கள். இருந்தாலும் நம்மை விட்டு பிரிந்து மறைந்த நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்மை விட்டு எங்கேயும் போகலை, நம்மோட தான் இருக்கிறாரு. நம்மோட ஒரு தெய்வமாக இருந்துகிட்டு இருக்கிறாரு. டிசம்பர் 28 மாவீரன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு குரு பூஜை சிறப்பாக நடைபெறும். சிறப்பாக நடைபெறுவதற்காண்டி பல விஷயங்கள்லாம் அங்கே பிரேமலதா விஜயகாந்த், எல்கே சுதீஷ் மற்றும் விஜயபிரபாகரன், சண்முக பாண்டியன் தந்தைக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணுறது எல்லாத்துக்குமே முதலாம் ஆண்டுக்கு மிக சிறப்பாக சில பணிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் கேப்டனோட குரு பூஜைக்கு கலந்து கொள்ளவங்க எல்லோருமே தென் மாவட்டத்திலிருந்து மக்கள் அதிகமாக வருவாங்க. கேப்டன் நிர்வாகி, தேமுதிக தலைவர்கள், தொண்டர்கள் மற்றும் எல்லோரும் கலந்து கொள்வார்கள். இருந்தாலும் மற்றபடி எல்லோருக்கும் தேவையான பல விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டும். சாப்பாடு என்ற ஒரு காரியமே, சாப்பாடு நம்ம சொல்லவே வேண்டாம். தினம் தினம் சுவையான சாப்பாடு 12 மணி அளவிலிருந்து தினமும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அன்னதானம் என்பது கேப்டன் ஆலயத்தில் சிறப்பான ஒரு வழிபாடாக இருந்தாலும் அந்த சிறப்பான வழிபாட்டில் நமது கேப்டன் விஜயகாந்த் ஆலயத்தில் 365 நாளும் சாப்பாடு போட்டு ஒரு சாதனை படைத்த ஒரு தலைவன் யார் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். இன்றும் பேசப்படும் அளவுக்கு கிண்ண செலவில் இடம்பெற்ற நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் ஆலயம்தான். உலகளவிலே பேசப்படும் ஒரு சரித்திர நாயகனும் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் தான். அவர் புகழை நாம் என்றுமே பாடிக்கொண்டு இருப்பது தான் நம்மளோட வழக்கம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் குருபூஜை தினத்தன்று சில உதவிகள் வழங்கப்படும். அது என்னென்ன உதவிகள் என்று இன்னும் வெளியிடலை. முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி நடைபெறும் போது பார்த்திங்கன்னா பலருக்கு பல உதவிகளை செய்து கொடுப்பாங்க. கேப்டனோட பிறந்தநாள் தினத்திலையும் சில உதவிகள் செய்து கொடுத்தது போல இப்போ கேப்டனோட குருபூஜை விழாவில் மிக சிறப்பான கேப்டனோட நடித்த நடிகர்கள் பல பேர்கள் அங்கே வந்து கேப்டனை வணங்கிட்டு போகிறாங்க. சில காமெடி நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கமாக வந்துட்டு போயிட்டு இருக்கிறாப்புல. லொல்லு சபான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை பார்த்தீங்கன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா கேப்டனோட ஆலயத்துக்கு சண்டே இந்த மாதிரி டயத்தெல்லாம் வழக்கம் போல் வந்துட்டு போவார். எப்போதுமே கேப்டனை வணங்கிட்டு அது மாதிரி கேப்டனை வணங்குற தொண்டர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. சில மாவட்டங்களில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கேப்டனோட குருபூஜை விழாவுக்கு பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர் பிறந்தநாள் தினத்தன்று எப்படி பெயிண்டிங்கில் இது பண்ணுவாங்களோ அதுபோல் மாவீரன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு குருபூஜை விழா நடத்தப்படும் என்று சொல்லி பட்டி தொட்டி எல்லாம் பேனர்களும் மற்றும் பட்டி தொட்டி எல்லாம் பெயிண்ட் வர்ணத்தால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை குறிக்கப்பட்டுள்ளது. மிக அற்புதமான ஒரு காட்சி அல்லவா. நம்ம கேப்டன் இருக்கும்போது என்னென்ன செய்தார்களோ அவர் மறைந்த பிறகும் பலருக்கு பல உதவிகளை செஞ்சு கொண்டிருக்கிறாரு. பலருக்கும் பல உதவிகளை செய்வது என்பது காரியமல்ல. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கரெக்டான முறையில் இருக்க போய் தான் அந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஒரு உறுதுணையாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்தது பிரேமலதா விஜயகாந்த் அவர் மைத்தினர் தான். இது உறுதியாக நாம் சொல்ல முடியும். மற்றவங்க மீடியாவில் எழுதுகிற ஒரு கணக்கு வழக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா அவங்க கூட வாழ்ந்தவங்க, அவங்களோட கூட இருக்கிறவங்க யாரும் துரோகம் நினைக்க மாட்டாங்க. ஆனால் அவங்கள தான் எல்லாரும் தப்பாக பேசுகிறீங்க. அது ரொம்ப தப்புங்க. ஏன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அன்னைக்கு சொல்லலைன்னா அரசியலில் கேப்டன் வந்திருக்க மாட்டார். 91 தடுத்திருந்தாங்கன்னா பிரேமலதா தடுத்துருக்க மாட்டார். அவர் உழைக்கிறாரு, அவர் சம்பாதிக்கிறாரு, மக்களுக்கு அவர் தானம் தர்மம் பண்ணுறாரு. அதுதான் அவரோட குறிக்கோள். இன்று பட்டி தொட்டியெல்லாம் கேப்டன் புகழ் உலக அளவில் பேசப்படும் அளவுக்கு இருப்பது தான தர்மத்தில் தான். ஏன்னா குடைவள்ளல் கர்ணன் என்று சொல்லுவார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஏன்னா கர்ணனை நம்ம பார்த்துருப்போமா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நிறைய பேர் சொல்லுவாங்க அள்ளி கொடுப்பார் எல்லாத்தையுமே அப்படின்னு. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நாம் இந்த ஜென்ரேஷனில் பார்த்துருக்குங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். யாரு கேட்டாலும் பாக்கெட்டில் பணம் வச்சிருக்க மாட்டார். ஏய் அப்படின்னு ஒரு சவுண்டு விடுவார். அப்படியே எடுத்து அதில் ஒரு கட்டு 10,000 இருந்தார், இதை அப்படியே கொடுக்கக்கூடியவர் தான். அவர் எண்ணி பார்க்காம அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு குணம் படைத்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அந்த வள்ளலின் குருபூஜையை நாம் பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும். ஏன்னா குருபூஜை என்பது எத்தனையோ ஒரு மாவீரருக்கு ஈடாக இருக்கலாம். ஆனால் அள்ளி கொடுத்த ஒரு வள்ளல் நம்ம இந்த ஜென்ரேஷனில் பார்த்துருக்குறோம்னா அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டுமே. உலகளவிலே போற்றப்படும் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவு நாள் மிக சிறப்பாக நடைபெறும். பட்டி தொட்டியிலும் எல்லாரும் இங்கே தான் வரணும்னு இல்லை, அவங்க வீட்டில் ஒரு ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிட்டாலே போதும். ஏன்னா இப்போ எல்லோருமே அப்படி தான் பண்ணுறாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வீட்டில் வச்சு பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிட்டு அந்த அளவுக்கு வணங்குறாங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு உள்ளம் படைத்தவர் தான் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். என்றும் போற்றப்படும் அளவுக்கு ஒரு சகாப்தம். அவரோட வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒரு சகாப்தம். நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் ஒரு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா புக்கு வரி வரியாக எழுதிக்கிட்டே இருக்கிறான். அவருக்கே பல புக்குகள் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த புக்குகளையும் நாம் வெளியிடணும். ஏன்னா கேப்டனோட வரலாறு இன்றும் பேசப்படும் அளவுக்கு
பட்டி தொட்டியெல்லாம் இன்றும் தெரிய வேண்டும். இப்போ இருக்க 2K கிட்ஸ்க்குலாம் கேப்டனை பற்றி தெரியுமான்னு நமக்கு தெரியல. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனு கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா நிறைய யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்கள்லாம் இப்போ வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ டக்குன்னு ஒரு விஷயங்கள் என்ன பண்ணாலும் வைரல் ஆகுது. கேப்டன் அந்த காலகட்டத்தில் மீடியாக்கள், பத்திரிகைகள் மட்டும்தான் இருந்தது. அப்போது செய்த உதவிகள் பார்த்தீங்கன்னா பல கோடிகள், எத்தனையோ கோடிகள் செஞ்சிருக்கிறார். கேப்டன் நினச்சிருந்தா சென்னையிலே இப்போ இன்னைக்கு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடு எல்லாமே பண்ணியிருக்கலாம். அவர் அந்த வாழ்ந்த வீடு பார்த்தீங்கன்னா அந்த குறுகிய வீடு தான். அந்த சின்ன வீட்டில் தான் அவர் வாழ்ந்து அவர் வாழ்க்கையை ஓட்டியிருக்கிறாரு. அவர் நினச்சிருந்தா புது வீடு ஈசிஆரில் இருக்காது, பங்களா அங்கே கல்யாண மண்டபம் இங்கே இது எல்லாமே வாங்கியிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எந்த ஒரு இதுவுமே தன்னோட பணத்தை தேவையில்லாமல் பண்ணது கிடையாது. மக்களுக்கு தேவையான பசியை போக்க வேண்டும் என்ற ஒரு வள்ளலோடு வந்தவர் தான். சினிமா துறையிலும் சரி இதுபோல தான் பல விஷயங்களை செய்திருக்கிறார். சினிமா துறையில் எல்லாருக்குமே சினிமா துறையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் இயக்குனர்கள் 56 இயக்குனர்கள் அது மாதிரி ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா எல்லோருமே நல்லா கவனிக்கக்கூடியவர். ஒரு சண்டை பயிற்சியாளருக்கு எதுவும் பிரச்சனைனா உடனே அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுத்து அவங்க சரியாக ஆயிட்டானதும் பார்ப்பார். ஷூட்டிங்லாம் நிறுத்திட்டு ஏன்னா அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பார். ஒரு மனிதனோட உயிர் எப்படி இருக்க வேண்டும், எப்படி பாதுகாக்க வேண்டும் என்றது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தெரியும். சில கால சூழ்நிலையால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உழைப்புன்னு சொல்லி மக்கள் சொல்லி அவருக்கு தான் நம்ம ரெஸ்ட் கொடுக்காம விட்டுட்டோம். அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருந்தா அவர் உடல் ஆரோக்கியமாக இருந்திருக்கும். நம்மோடு நம் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்திருப்பார். இந்த உலக அளவிலே பேசப்படும் அளவுக்கு நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்தது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. டிசம்பர் 28 என்பது நம் சாதனை சகாப்தம் கேப்டன் அவர்களின் வரலாறை சொல்லும் அளவுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமாக நினைவு நாள் நடைபெறும். அந்த நினைவு நாள் என்பது பலரும் கலந்து கொள்கிறார்கள், பல நடிகர்களும் வருவார்கள். ஏன்னா ஒரு சிறப்பான சம்பவமே நமது கேப்டன் தெய்வத்தின் தரிசனம். இன்று கேப்டனால் வாழ்ந்த நடிகர்களும் இருக்கட்டும், மக்கள்களும் எத்தனையோ பட்ட படிப்புகள் படித்த மக்கள்கள் மற்றும் மனிதர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அந்த நன்றி விசுவாசங்கள் நிறைய பேர் இருக்குது. நிறைய துரோகிகளும் கேப்டனோட சேர்ந்தவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. தேமுதிகவில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்குமே இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவங்க இருக்கிறாங்கன்னா சிலர்கள் இப்போ இருக்கிறவங்களுக்குள்ள சிலவங்க சரி கிடையாது. இருந்தாலும் அவங்க அதை தெரிஞ்சு கொள்ளணும். இந்த வழி நடத்தும் போது வழி நடத்தினா தான் நமது விஜய பிரபாகரன் அவர்கள் ஸ்ட்ராங்காக வந்து இந்த அரசியல் களத்தில் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவு நாள் மிக பிரம்மாண்டமாக டிசம்பர் 28 நடைபெறும். நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளலாம். அரசியலை பொறுத்த வரைக்கும் வேறு இருந்தாலும் ஒரு நடிகனாக இருந்தாலும் மற்றபடி மக்களின் ஒரு தெய்வமாக போற்றப்படும் எல்லோருக்கும் பிடிக்கும். எந்த ஒரு ரசிகனாக இருந்தாலும் கேப்டனோட ரசிகன் கேப்டனை பிடிக்காமல் இருக்கவே இருக்காது. அப்படி ஒரு நல்ல மனிதன். அதனால்தான் இவர் வாழ்ந்தாலும் இவர் வாழ்ந்த பிள்ளமும் அவர் புகழ் பாடிக்கொண்டே இருக்கிறாங்க. இன்னும் பல பேர்கள் பல விஷயங்கள் இன்னைக்கு பல விஷயத்தை பார்த்துக்கோங்க. கேப்டனை பற்றி தான் எது எடுத்தாலும் கேப்டன் விஜயகாந்த் முதல் இடத்துல இருக்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அதுபோல் விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் அவர் பிள்ளைகள் கேப்டன் வழியில் தான் கேப்டன் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதே போல தான் அவர் பிள்ளைங்களும் வந்துட்டு இருக்கிறாங்க. மிக பிரம்மாண்டமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு குரு பூஜை நடைபெறும். இந்த குரு பூஜையில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் இது பண்ணுங்கள். டிசம்பர் 28 சென்னையில் கோயம்பேடில் இருக்கும் கேப்டன் ஆலயத்தில் மிக பிரமாண்டமாக குரு பூஜைகள் நடைபெறும். நமது கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுக்கும் மற்றும் பலரும் கலந்து கொள்ளலாம். கேப்டன் புகழ் வாழ்க, தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து வாழடா என்று.